ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த வராகி அம்மா உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நீயே சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத உனது நெருங்கிய உறவுகளான மனிதர்களிடமிருந்து உனக்கு மிகப்பெரிய நல்ல செய்தி வரப்போகுது. எப்போது நடக்கும் எப்போது நடக்கும்னு நீ ஏங்கி காத்திருந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்போது நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். உன் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் போலதான். அதில் வரக்கூடிய அலைகள், கடல் அலைகள் சில சமயம் உயரமாக மேலே எழும்பும், சில சமயம் கடல் அலைகள் அமைதியாக இருக்கும். அதனால் அலைகள் எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கும் கடலாக, வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை சந்திக்கும் மனிதனாக நீ அமைதியாக பொறுமையாக பொறுத்துப்போ. கண்டிப்பா உன்னால் அனைத்தையும் சமாளித்து வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியும். இப்போது நீ சந்திக்கும் சிக்கல்களை எல்லாம் தாண்டி உனக்கான சிரமங்களை போக்கி உன் முன்னேற்றத்துக்கு துணையாக இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன். ஒரு மரம் பெரிய காத்தால அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடினாலும் அதனுடைய வேர்கள் வலுவாக இருந்ததுன்னா மரம் அவ்வளவு சுலபமாக கீழே சாயாது. அதே போலதான் என்னதான் பிரச்சனைகளும் சவால்களும் வந்து உன்னை அங்கிட்டும் இங்கிட்டும் ஆட்டி படைச்சாலும் வாட்டி வதைச்சாலும் நீ மனசுல உறுதியா வலிமையோடு இருக்கும்போது எதுவுமே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என் செல்லமே. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. மனம் சோர்வடைந்தால் அது சிரமம் கிடையாது. உன் ஆற்றலை உனக்கு புரிய வைக்கக்கூடிய, உன் திறமையை உனக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சின்ன விஷயம்தான் மனச்சோர்வு. எப்போது உன் மனம் சோர்வடைந்தாலும், உன் மனசுக்குள்ள கவலையோ பயமோ வந்தாலும் உடனே நீ நம்பிக்கையையும் துணிவையும் ஆர்வத்தையும் உன் கைகளில் ஆயுதமாக எடுத்துக்கோ. உன் வாழ்வின் இருளை விரட்டி உனக்கு வலிமையாக இந்த வராகி அம்மாவே இருக்க போறேன். உன் குடும்ப உறவுகளுக்குள் சிக்கல்கள் வரும்போதும், சண்டை சச்சரவு வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும் அதை முதல்ல சரி செய்ய களமிறங்கக்கூடிய ஆளாக, முதல்ல விட்டு கொடுத்து இறங்கி போகிற ஆளாக நீ இருப்பதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா எல்லாரும் எப்போதுமே எல்லா சூழ்நிலையிலையும் அன்போடும் புரிதலோடும் பொறுமையோடும் இருக்க மாட்டாங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ எப்போதும் பொறுமையும் புரிதல் குணமும் கொண்ட அன்பு பிள்ளையாக அல்லவா இருக்கிறாய். அதனால தான் முதல்ல நீ விட்டு கொடுத்து போன்னு சொல்கிறேன். முதல்ல பேசக்கூடிய உன்னுடைய சொல்லும் செயலும் உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வரும். அது மட்டுமல்ல, நீ உன்னுடைய நம்பிக்கையோடு செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் பலனை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் தடங்களும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி செய்கிறேன். உன் கனவுகளை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறன்னு எனக்கு தெரியும். அதனாலேயே உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். நீ எப்போதும் மனசை மட்டும் வலிமையாக வச்சுக்கோ. நீ ஒவ்வொரு நாளும் செய்கிற முயற்சியும், உன் வலிமையான இதயமும் உறுதியான மனசாட்சியும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றிடுவேன் செல்லமே. இந்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கம் உருவாக போகுது. நீயும் உனக்குள்ள புது சக்தியையும் சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் வெளிக்கொண்டு வா. உன்னுடைய திறமை என்னன்னு உனக்கே தெரியாத அளவுக்கு இருக்காதே. உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் மீறி உன்னுடைய திறமையின் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியும். இந்த வராகி அம்மாவின் துணையோட ஆசீர்வாதத்தோட நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வானம்னு வச்சுக்கோ. சில சமயம் அந்த வானத்தில் நிறைய மேகங்கள் ஒன்றாக சேர்ந்து வலம் வரும். சில சமயம் வெள்ளை கலர்ல வானம் மட்டும் வெகு தெளிவாக இருக்கும். நீ வானத்தை மாற்ற முடியாது, ஆனால் உன் பார்வையை மாற்ற முடியுமல்லவா. நீ வானத்தை எப்படி நினச்சிக்கிட்டு பார்க்குறியோ அப்படி அதுவாகவே உனக்கு தெரியும். அதே போலதான் உன் வாழ்க்கையும். நீ வாழ்க்கையை வெற்றியுடையதாக, அதிர்ஷ்டமுடையதாக, நல்ல விதமாக நினச்சிக்கிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் அப்படியே உனக்கு மாறக்கூடிய சக்தி உள்ளதாகவே இருக்கு. உன் மனசு தான், உன்னுடைய எண்ணம் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. அதனால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், எப்போதும் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன்ற இந்த நல்ல எண்ணங்களை உன் மனசில் நீ நிரப்பிக் கொள்ளும்போது உன் வாழ்க்கையை அப்படியே மாறிவிடுமேன் செல்லமே.
இப்போது நீ எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்றதான் போகுது. உன் மனசு சோர்வாக இருந்தாலும் நீ உடனே அதை கவலை நினைச்சுக்காத. சில சமயம் உனக்கே தெரியாம உன் மனசுல ஒரு சோகம் வந்து ஒட்டி கொள்ளும். அப்போது நீதான் கொஞ்சம் உஷாராகி விழிப்புணர்வோட அந்த சோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்குள்ள புதுமையையும் புத்துணர்ச்சியையும் உண்டாக்கி கொள்ள வேண்டும். எப்போதும் நீ போகும் பாதையில தடைகளோ தடங்கற்களோ இருக்கும்போது இதனடா தடையா இருக்கே, பிரச்சனையா இருக்கே நீ நின்றக்கூடாது. உன் நடையை இன்னும் கவனமாக உறுதியோடு அடுத்தடுத்து எடுத்து வச்சு நீ முன்னோக்கி போய்கிட்டே இருந்தீனா கண்டிப்பா முன்னேற முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில நம்பிக்கையும் இறைபக்தியும் துணிவும் ஆர்வமும் கொண்ட நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். நான் உனக்கு செய்கிற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில உனக்கான உறுதியையும் தன்னம்பிக்கையும் அதிகப்படுத்துவதற்காக மட்டுமே தான். இப்போதே அதை அதிகப்படுத்தி நீயே சற்றும் எதிர்பாராத விதத்துல உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி கொடுத்துறேன். என்னை நம்பி வாழ்ந்த உன்னை இனி எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதனாலதான் நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இனி தனித்தன்மையோட மலரப்போகுது. ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு வாசனை இருப்பதை போல உன் வாழ்க்கையிலையும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றியுடையதாக வெளிச்சம் உள்ளதாக மாற்ற போறேன். இப்போது நீ சந்திக்கும் தடைகளை தாண்டி உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்க போறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோட தளராத மனசோட புத்துணர்ச்சியோட உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. சோர்வடைந்து சோர்ந்து போய் இருக்கும் உன் மனசுக்கு புது தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி ஒவ்வொரு நாளும் உன் மனசு அமைதியாகவும் வலிமையாகவும் மன உறுதிக்குரியதாகவும் இருக்கட்டும். நீ சிரிச்சு சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நீ முயற்சி செஞ்சினா உன் கனவுகள் அனைத்தையும் உண்மையாக நான் மாற்றி காட்டுவேன். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லா நாளும் சந்தோஷ நாளாக, செல்வ வளமிக்க நாளாக, மகிழ்ச்சிக்குரிய வெற்றிக்குரிய நாளாக இருக்கும்படி நான் செய்ய போறேன். ரொம்ப நாளா ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கு இன்றைய அந்த நல்ல செய்தி உன் செவிக்குளிர வந்து சேரப்போகுது. ஆமியன் செல்லமே, ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நிறைவேற்றி கொடுக்க போறேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையில ஒரு புது வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இனிமே உன் வாழ்க்கை புது நிறத்தோட, புது வடிவத்தோட, புது ஒளியோட மகிழ்ச்சியானதாக மாறப்போகுது. நீ சந்திச்ச சிக்கல்களை எல்லாம் தாண்டி உன்னுடைய திறமையாலும் புத்திசாலித்தனத்தாலும் மன வலிமையாலும் உன் வாழ்க்கையில உன்னை வெற்றி அடைய செய்ய போறேன். ஒரு காத்துல கொடி பறக்கும் போது அதை தூரத்துல இருந்து இருட்டில் பார்க்கறதுக்கு பயமுறுத்துவதை போல தோன்றலாம். கொடி ஆடிச்சோ துணி ஆடிச்சோ எது எப்படி இருந்தாலும் இருளை பார்த்தும் பிரச்சனைகளை பார்த்தும் நீ பயப்படக்கூடாது. உன் மனசுல நீ சோர்ந்து போனா மட்டும்தான் பயம் உன்னை மிரளச் செய்யும். மனசுல துணிவோட இருந்தினா பயம் உன்னை நெருங்கக்கூட முடியாது என் செல்லமே. உன்னுடைய நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் உன்னுடைய உற்சாகமும் உன்னுடைய ஆர்வமும் இறை பக்தியும் கண்டிப்பா உன் முன்னேற்றத்துக்கான வழிகளை உனக்கு காட்டும். நீயும் எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில நீ செஞ்ச நன்மைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் சேர்த்து பலன் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். தோல்வி வந்தாலும் அதிலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு புதுமையான விஷயம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு பாரு. என்ன கெட்டது நடந்தாலும் என்ன தோல்வி வந்தாலும் அதிலிருந்து உனக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதையே உனக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஜெயிக்க தயாராக.